உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கறதாக வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நிறைவேற்றவும் செஞ்சிட்டாரு. ஸோ அந்த 4000 ரூபான்றது எல்லாருக்கும் ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4000 ரூபாய் நேரடியாக கொடுத்துட்றாங்கன்றது முக்கியமான தகவல். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. தெரியாதவங்க அந்தந்த அரசு அலுவலகங்களில் போய்ட்டு, நீங்கள் அந்த மாநகராட்சியாக இருக்கட்டும், இல்லை கலெக்டர் அலுவலகமாக இருக்கட்டும், அங்கே அந்தந்த பகுதியில் உள்ள நீங்கள் அந்த அலுவலகங்களை, அரசு அலுவலகங்களை போய்ட்டு நீங்கள் அதை பற்றி கேட்டு அதோடய ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியும். இதே மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவருடைய அனைத்து திட்டங்களையும் நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு பல 1000 ரூபாய் ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மாதம் மாதம் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைன்றது மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாரு. அது இப்போ அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கும் கொடுக்கப்படும். யாருக்கெல்லாம் விதிவிலக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் மாற்றி அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை தரப்படும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதன் மூலமாக ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிது எல்லாருக்கும். அது மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் பெண் பிள்ளை படிக்கிற பிள்ளை இருந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 1000 2000 அப்படின்ற மாதிரி வருது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா, பையனாக இருந்தால் அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போது அதுவும் சேர்த்து 3000. அப்போது இந்த வருஷத்துக்கு இந்த 3000 ரூபான்னு வச்சுக்கிங்களேன் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் பரிசுன்னு ஒரு 1000 ரூபாய் தராங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு மகளிர் உரிமை தொகை. அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 3000 ரூபாய் அப்படின்னும் போது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கணக்கு கூட வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. அப்போ வருஷத்தில் 36,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 36,000 ரூபாய் கிடைக்குது. மாதத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்னாக்கா வருஷத்துக்கு 36,000 ரூபாய். கரெக்டாக? இதுதான் கிடைக்குது. அது இல்லாமல் பொங்கல் பரிசு சேர்த்திங்கன்னா 37,000 ரூபாய். ஒரு வருஷத்தில் 37,000 ரூபாய் இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் தமிழக மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அவங்க விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாரெல்லாம் விடுபட்டிருக்கோ அவங்களாம் அரசாங்க அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. விடுபட்டவங்க கேட்டு அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய குளறுபடிகள் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் சரி செஞ்சு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த இது கிடைக்கும். ஏற்கனவே எல்லாருடைய நகை கடனும் ரத்து பண்ணிவிடுவோன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அதுவும் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதுவும் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்திட்டாங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அனைத்து கடன்களையும் வேறு ரத்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.